இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சைவம், வைணவம் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. மார்ச் 24ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும்படி தற்போது சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்போம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சுரேஷ், வணக்கம். சென்னையில கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடந்த ஒரு நிகழ்ச்சியில பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி சைவ வைணவ சமயங்கள் குறித்தும் பெண்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருந்தார். இது சம்பந்தமாக சென்னை மாநகராட்சி கவுன்சிலர் உமா ஆனந்தன் சைதாப்பேட்டை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துல ஒரு தனிநபர் புகார் மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் வெறுப்பு பேச்சு பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான இந்த புகாரை விசாரித்து மத ரீதியாக வெறுப்புணர்வை ஏற்படுத்துதல், மத உணர்வுகளை புண்படுத்துதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் பொன்முடியை தண்டிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த புகார் மனு பின்னர் MP MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்க நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டது. ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சவுந்தரபாண்டியன் இந்த புகாரை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதற்கு முகாந்திரம் உள்ளதாக கூறி இது சம்பந்தமாக மார்ச் 24ஆம் தேதி விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு சம்மன் அனுப்ப உத்தரவிட்டிருக்கிறார். இதன்படி அவர் மார்ச் 24ஆம் தேதி பொன்முடி விசாரணை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டி இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.